தொழுகையில உள்ளட்சம் ஏற்படணும் என்றா ஆன்மாவுக்கு நாங்க பயிற்சியை கொடுக்கின்ற முதலாவது விஷயம் அல்லாஹ் பத்தி படிக்கணும். அகீதா, ஈமான், அல்லாஹ் பத்தி படிக்கணும். அல்லாஹ்வை படிக்காம தொழுகையில உள்ளட்சம் வர வாய்ப்பில்ல. நான் சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் நல்லா எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல மனசுல சிந்தனையோட எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, தொழுகையில உள்ளட்சம் வரதுக்கு என்ன செய்யறது? முதலாவது நீங்க அல்லாஹ் பத்தி படிங்க, ரப்ப பத்தி படிங்க. ரப்ப படிக்க 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 ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். சூரா அல் ஹஷ்ர் கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் பத்தி படிங்க, அல்லாஹ் பத்தி படிங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட ரப், அவன் எப்படி வல்லமை உள்ளவன், சக்தி உள்ளவன். ரப்ப படிங்க, தொழுகையில உள்ளட்சம் வரும். அது ஆன்மாவை கொடுக்கிற பயிற்சி. நீங்க தொழுகைக்கு தயாராகி வார நேரம் இப்படி நீங்க இதை படிச்சுட்டு வாங்க. ரப்ப பத்தி படிக்க 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 மாஷா அல்லாஹ் இனி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வளங்கள் இருக்குது. தவற விட்டுறாங்க சகோதரர்களே.